அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நமது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். அதாவது இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் டெக்னாலஜியால ரொம்ப சிம்பிளா, டெக்னாலஜி டெவலப்மெண்டால ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அதே விஷயத்த நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பழைய காலங்கள்ல எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, இந்த டெக்னாலஜி எல்லாம் அப்ப இருந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா பல விஷயங்கள் சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க எப்படி அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு இவ்வளவு ஈஸியா பண்ற விஷயத்த அவங்க அன்னைக்கு எப்படி பண்ணாங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். பிரெக்னன்சி டெஸ்ட். இன்னைக்கு இந்த பிரெக்னன்சியை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப சீப்பா ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கிட்ட வாங்கிட்டு நம்ம வீட்லயே அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிடும். இந்த டெஸ்டுடைய ரிசல்ட்ஸ் 99.9% அக்யூரேட்டா தான் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு இவ்வளவு சீப்பாவும் ரொம்ப ஈஸியாவும் நம்ம இந்த டெஸ்ட் இன்னைக்கு பண்ணி முடிச்சிடறோம். பட் இதே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்டைய காலங்கள்ல மனிதர்கள் இப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பழைய எகிப்தியர்கள் இந்த பிரெக்னன்சியை டிட்டர்மின் பண்றதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருந்திருக்காங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கு. 1400 BCE, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1400ல எழுதப்பட்ட ஒரு பேப்பரஸ் டாக்குமெண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுலதான் இந்த குறிப்பு, இந்த பிரெக்னன்சியை எப்படி பண்டைய எகிப்தியர்கள் பண்ணாங்க, அதுக்கான என்ன வழிமுறைகள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த குறிப்புல இருந்து தான் கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான டெஸ்டாக இருந்திருக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடா தான் அவங்க யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. பண்டைய எகிப்தியர்களும் நம்ம இப்ப யூஸ் பண்ற மாதிரி ஒரு யூரின் பேஸ்ட் பிரெக்னன்சி டெஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதை அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த கர்ப்பமாக இருக்கிறார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த பெண்ணுடைய யூரினை அவங்க வேறு தானியங்கள் மேல ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு அந்த யூரினை அந்த தானியங்கள் மேல ஊத்திக்கிட்டே வந்தாங்க. இந்த என்ன தானியங்கள்னு பார்த்தா வீட் மற்றும் பார்லி, இந்த 2 தானியங்கள் மேலேயும் இந்த யூரினை தெளிச்சுக்கிட்டே வர்றாங்க, ஊத்திக்கிட்டே வர்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல, எந்த ஸ்டேஜ்ல அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 தானியங்கள்ல எது முளைச்சாலும் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறார் அப்படிங்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப எது முளைச்சாலும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் எதுக்கு 2 தானியங்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கும் அவங்க ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த 2 தானியங்கள்ல எது முதல்ல முளைச்சு வருதோ அதை வச்சு அந்த பெண்ணுக்கு பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறதையும் ஒரு நம்பிக்கையை இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்த யூரின் ஊத்தப்பட்ட இந்த 2 தானியங்கள்ல முதல்ல இந்த பார்லி முளைச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னும், அதே அந்த கோதுமை தானியம் முதல்ல முளைச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்க போறது ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் அப்படின்னும் இந்த எகிப்தியர்கள் ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. மாடர்ன் பிரெக்னன்சி டெஸ்ட் உடைய ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க டெஸ்ட்டுக்கு முன்னாடி AZ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஒரு மெத்தட் இருந்துச்சு. அதை வச்சுதான் இந்த பிரெக்னன்சி டிட்டர்மின் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த AZ டெஸ்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சல்மார் ஆஸ்கிம் மற்றும் பெர்ன்ஹார்ட் ஜாண்டெக் அப்படிங்கிற 2 ஜெர்மன் கைனகாலஜிஸ்ட் டெவலப் பண்ண ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் மெத்தட் தான் இந்த AZ டெஸ்ட். இவங்க பேர்ல தான் இந்த AZ டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. இதுவும் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பண்ணது ஹார்மோனை வச்சு தான் இந்த டெஸ்டையும் கிட்டத்தட்ட டிட்டர்மின் பண்ணாங்க. பட் இது எப்படி பண்ணாங்கன்னா, அந்த பிரெக்னென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய யூரின் எடுத்து ஒரு எலி அந்த மாதிரியான ஒரு மிருகத்துக்கு இன்ஜெக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸை வச்சு இதுல இந்த டெஸ்ட் மூலமா பிரெக்னன்சியை டிட்டர்மின் பண்ணிட்டு இருந்தாங்க. 1927ல இந்த 2 ஜெர்மன் கைனகாலஜிஸ்டும் இந்த பிரெக்னன்சி டெஸ்டிங் மெத்தடை டெவலப் பண்றாங்க. ரொம்ப வருஷமா இந்த டெஸ்ட் தான், AZ டெஸ்ட் அப்படிங்கிறது தான் பிரெக்னன்சி டெஸ்டாக இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கப்புறம் 1960ல அம்யூனோ அசே அப்படிங்கிற அந்த ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் டெவலப் பண்றாங்க. இதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் மெத்தட். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த AZ டெஸ்ட் நிப்பாட்டப்பட்டுச்சு. காரணம், இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸா இருந்துச்சு. பட் இந்த AZ டெஸ்ட்ல ஒரு மிருகத்தை வச்சு தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணமா இருந்ததுனால அந்த டெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அம்யூனோ அசே அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்ட மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட்
இதுவும் முதல்ல வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிம்பிளா ஹோம் டெஸ்ட் கிட்டாக கிடைக்கல. லேப்ல தான் இந்த டெஸ்டும் பண்ணப்பட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. 1978 தான் முதல் முறையாக யூஎஸ்ல தான் இந்த டெஸ்ட் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நமது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.